வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு 2 வெரைட்டி கொழுக்கட்டை செய்வோமா. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் 2 வெரைட்டி கொழுக்கட்டை போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கும் 2 வெரைட்டி கொழுக்கட்டை செய்வோம். பாருங்கள், மாவு ரெடி பண்ணியாச்சு. மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் போன பதிவிலே போட்டிருக்கேன். அதை மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது, மாவு அருமையாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2 வகையான பூரணத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த பூரணத்தை பாருங்கள், இது எள்ளு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வெயிலில் காய வச்சு அதை நல்லா வாசனை வர்ற மாதிரி பொரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நிலக்கடலை வறுத்த கடலை இருக்குது பாருங்கள். அதை வாங்கி மறுபடியும் நம்ம ஒரு தடவை வறுத்து சூடு பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு அதே மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்புத்தூள், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம வெள்ளைப்பாகு போட்டு சேர்த்து ரெடி பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஏலக்காய் தூள் போட்டுட்ருக்கேன், உப்புத்தூள் போட்டுட்டேன். ஏலக்காய் தூள் போட்டுட்டு வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு வெள்ளைப்பாகு ஊற்றி நம்ம அதை பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகு ஊற்றி பிசைஞ்சிட்டேன்னா இப்போ இது நடக்கடலை, அதையும் அதே மாதிரி வெள்ளைப்பாகு ஊற்றி பிசைஞ்சு 2 பூர்ணமும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, பூர்ணம் 2 பூர்ணமும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்குது 2 பூர்ணமும். மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா உருட்டை வருது பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிட்டு நம்ம அப்படியே அதை ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கலாம். கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு நல்லா சாஃப்டாக வலுவலுன்னு வருது பாருங்கள். அந்த கிண்ணம் பாருங்கள், கடக்கடன்னு நம்ம செய்யும்போதே அழகாக வருது. அந்த கிண்ணத்துக்குள்ளார நம்ம பூர்ணம் வச்சுக்க வேண்டியது தான். அந்த பூர்ணம் வச்சு அதை அப்படியே மூடிட வேண்டியதுதான். மூடி இதை மோதகம் மாதிரி அழகாக செஞ்சுட்டு அது மேல் மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கூட அது அதிகமாக இருந்தால் எடுத்துடலாம். இதில் இல்லை, அதனால் கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. இப்படியே நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். அது பாருங்களேன், இந்த செய்யும் போதே பாருங்களேன் அழகாக வருது பாருங்கள். அது மாவு கரெக்டாக இருந்ததுனா தான் இந்த மாதிரி வரும். அந்த செப்பு நல்லா அழகாக செய்ய வரும். நம்ம அந்த கையில் எண்ணெய் தடவிட்டு செஞ்சோம்னா அது மாதிரி நல்லா கரெக்டாக அழகாக வந்துடும். இப்படியே நம்ம எல்லா கொழுக்கட்டை மாவையும் அப்படியே கொழுக்கட்டையாக செஞ்சு வச்சிடலாம். இப்போ எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக செஞ்சாச்சு. அதை நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சு அப்படியே ஒரு இதில் 2 வச்சா போதும். அப்போ தான் அது உடையாமல் நல்லா ஈஸியாக வேகும். அது மாதிரி 2 வச்சு அழகாக நம்ம அதை வேக வச்சு எடுத்துடலாம். இது நார்மலாகவே நல்லாயிருக்கும். நம்ம விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை தான் இது. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்யணும்னு இல்லை. இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை வெந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. நல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தானது இது.